வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷில் எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கிளாஸ். ஆல்ரெடி தான் ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Find the part of the given sentence that has an error it. If there are no error, choose no error. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ஸ்பாட் எரர்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை முதல்ல பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில், அதாவது பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. 3 தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஆப்ஷன்ஸில். அதில் எந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது, அதாவது எரர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ எரருங்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை ரீட் பண்ணலாம். த ரேபிட் லீட் த பாய் டுவர்ட்ஸ் எ அவுட்ஸ்கிரிட் ஆஃப் த சிட்டி. ஓகேவா? ஸோ இங்கே ரேபிட் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ரேபிட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதங்கிற ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா த ரேபிட் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக பாருங்களேன், கேட்டு. ஓகேவா? ஸோ த கேட் அந்த மாதிரிலாம் அப்புறம் கேட் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வெறுமனை கேட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அப்புறம் அதே இதை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரேபிட்டுங்கிற ஒரு அனிமலை சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டா தேங்கிற ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டா நீங்கள் தேவோ. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறபடி தேவோ அல்லது எந்த ஒரு ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது, ஆனும் யூஸ் பண்ணக்கூடாது, அடுத்த தேவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ரேபிட் அப்படிங்கிற எந்த ஒரு அனிமல் வந்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த அனிமல் மட்டும்தான் அதுதான் சப்ஜெக்டாக தனியாக. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆர்டிக்கல் வந்து தான் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ தேங்கிறது வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த ரேபிட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதுல இடத்துல உங்களுக்கு எரர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே இதில் எந்த ஆப்ஷன்ஸ், அதாவது நோ எரருங்கிறது வராது. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே எரருங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ரேபிட்டுங்கிறது 4th ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதில் சரியான ஒரு எரர். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தா மற்ற எதுவுமே தப்பு கிடையாது. ஓகே, ஸோ லீடு ரேபிட்டுங்கிறது சிங்குலர். ஓகேவா? ஸோ அதனால் லீடுங்கிறது தான் வரும். லீடு த பாய். ஓகேவா? ஸோ சில இடத்துல லீட்ஸ்னோட வரும். லீட்ஸ் அப்படின்னா லீடுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே தேவம் ரைட்டு, இந்த வெர்பு இங்கே வந்து எஸ் வரணும். ஓகேவா? ஸோ ஏன்னா ரேபிட்டுங்கிறது ஒன்று தானே. இப்போ லீட்ஸ் த பாய் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிக்கணும். ஸோ இதுலேயுமே இதுவுமே தான் வந்து தப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதையுமே புரிஞ்சுக்கிறங்க. சிங்குலர்னா சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா சிங்குலர் வெர்பு தான் வரணும்ல, அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ எதுக்கு லீட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அதுதான் அப்புறம் அதுக்கான ஒரு டெஃபினிஷனாகவே வந்து இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இதில் சரியானது ஆப்ஷன் 4ல் இருக்கிறதா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகே, ஸோ இங்கே வந்து இடியம் தான் கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CI2I. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கு ரொம்ப சிம்பிளாகவே நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஓகே, ஸோ சில இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டென்ஸில் கொடுத்துட்டு அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணோம் அல்லது போல்டு பண்ணி காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கொடுத்துறாங்க இந்த இடியம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா CI2I. ஓகே, ஸோ ஒருத்தவங்களை கண்ணுக்கு நேராக கண்ணுக்கு என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் இதோட மீனிங்கு. ஸோ அப்போ இதோட மீனிங் படி வந்து பார்த்தா இந்த இடியத்துக்கான மீனிங் என்னவா இருக்கலாம், அதாவது ஒரிஜினல் மீனிங் எந்த விஷயத்தை வந்துன்னா இந்த மாதிரி கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்துன்னா டு பி ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? ஸோ ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆப்ஷன் 2ல் டு பி ஃபைட் வித் சம்மன். ஓகே, ஒருத்தவங்க கூட சண்டை போடுறோம். ஓகேவா? ஸோ நேராக இருக்கும் அப்படின்னா நம்ம சண்டை போடுறதாலும் சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன மீனிங் வருமானு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3ல் வந்துன்னா டு ஷேர் சேம் ஒப்பீனியன் அஸ் சம்மன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒருத்தவங்களுடைய 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும், அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4ல் வந்துன்னா டு ஸ்பீக் அக்ரெசிவ்லி. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும், அதாவது CI2I அப்படிங்கிறப்ப வந்துன்னா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்கல, டு ஷேர் த சேம் ஒப்பீனியன் அஸ் சம்மன். ஓகே, ஸோ இதுதான் அதெல்லாம் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து 2 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருத்து, அதாவது அவங்களோட ஒப்பீனியன் வந்து சேமாக இருக்கும் பொழுது தான் ஷேர் பண்ணுவோம். ஒப்பீனியன் சேமாக இருக்கும் பொழுது தான் CI2I அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க டு ஷேர் த சேம் ஒப்பீனியன் அஸ் சம்மோன் அப்படிங்கிறதான் இந்த CI2I அப்படிங்கிற இடியத்துக்கான மீனிங்காக வந்து வரும். ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆண்டனிம் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆண்டனிம் என்ன
அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே, அதாவது இங்கே நான் வந்து கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்டோனிம் மீனிங் என்ன அப்படி மாதிரி கேட்குறேன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, இந்த பென்சிவ் அப்படின்ட்டு இருக்காங்களே, இதை தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான மீனிங் மட்டும் நம்ம பார்த்தா தேவையில்லை, மற்ற எல்லாம் வாசிக்க தேவையில்லை. பென்சிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் தான் இங்கே சினோனிம்ஸ் கேட்டுருக்காங்க, ஆன்டோனிம்ஸ் கேட்டுருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அறிவுள்ளதாக இருக்கும்னு சொல்லுவோமா. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து நாலேஜா அல்லது சிந்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நாலேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நாலேஜபிள் அப்படிங்கிற சொல்லலாம், அல்லது சிந்தனை அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லணும் அப்படின்னா சிந்தனை. ஓகேவா? ஸோ சிந்தனை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பென்சிவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஃபுல், ஆப்ஷன் 2ல் வந்து ரிஃப்ளெக்டிவ், ஆப்ஷன் 4ல் வந்து பாண்டரிங், ஆப்ஷன் 4ல் வந்து இக்னோர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஆன்டனிம் தான். இப்போ ஆன்டனிம் அப்படின்னா பென்சிவ் அப்படிங்கிறது சிந்தனை, அதாவது நாலேஜபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான, ஏன்னா ஆன்டனிம் கேட்டிருக்காங்கல்ல, நெகட்டிவான வார்த்தை தான் நமக்கு தேவை. அப்போது தாட்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லுவாங்களா, அது. ஓகே. ஸோ அது புரியும்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா எதிரொலிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எதிரொலித்தல் அப்படின்னு சொல்கிறது. பாண்டரிங் அப்படின்னா 2 பேர் ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். ஓகே. ஸோ 2 இணைவு. ஓகே. ஸோ இணைவுன்னு கூட சொல்லலாம் பாண்டரிங் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் வந்து இக்னோரண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறியாமைன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அறியாமை அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பென்சிவ் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான மீனிங் தான் சிந்தனை அல்லது நாலேஜபிளாக இருக்குன்னு சொல்கிறது. அப்படியே இதுக்கான ஆப்போசிட் தான் நமக்கு பார்க்கணும். ஓகே. ஆன்டனிம் அப்படிப்பா அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாட்ஃபுல் அது வராது. ஓகேவா? அதே மாதிரி வந்து ரிஃப்ளெக்டிவ் எதிரொலிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பாண்டுங்கிறது இணையக்கூடியது இந்த மாதிரி உள்ளது. சிந்தனைக்கு ஆப்போசிட், அதாவது அறிவுள்ளது, சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட் அப்படியே வந்து அறியாமைன்னு சொல்லலாம். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான். ஓகே. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பென்சிவ் அப்படிங்கிறது வந்து நாலேஜபிள் அல்லது சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வேணும். ஏன்னா ஆன்டனிம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்டனிம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இக்னோரண்ட் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். சரியான ஆன்சர் வந்து பென்சிவ் அப்படிங்கிறதுக்கான ஆன்டனிம் வந்து இக்னோரண்ட் அப்படிங்கிறது தான். ஓகே. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, செலக்ட் சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லிங் எரர் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சில இடங்களில் நமக்கு 4 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்க. ஓகே. ஒரே சென்டென்ஸ் தான், அதில் ஏதாச்சும் 2-3 வார்த்தைகள் வந்து எரர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த சென்டென்ஸ் இருந்தால் ஃபுல்லாகவே வந்து எரர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் இன்டான்ஜிபிள். ஓகேவா? எல்லாமே ஒரே தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே. இன்டான்ஜிபிள் INTANGIPLE அப்படிங்கிறது இன்டான்ஜிபிள். இதில் உள்ள எல்லா சொல்லியும் கரெக்டானு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ 2வதுலையுமே கரெக்டு தான். INTAGIPLE. ஓகே. 3லையுமே கரெக்டாக இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல். கல்ச்சுரல் பார்த்தீங்கன்னா CULTURAL அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஸ்பெல்லிங்கு. ஸோ அது கல்ச்சுரல், இதுலேயும் கரெக்டு, இதுலேயும் கரெக்டு. எல்லா இடத்துலையுமே வந்து கல்ச்சுரல் அப்படிங்கிறது சரியான ஸ்பெல்லிங் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ். ஓகே. ஸோ ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறதுல வந்து ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா HERITAGE அப்படிங்கிறது ஹெரிட்டேஜ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கரெக்ட். 1வதுல 2வதுலையுமே சரி தான். ஓகேவா? ஸோ 3வதுலையும் ஹெரிட்டேஜ் சரி, 4வதுலையுமே என்ன ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது சரியாகவே இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கட்ஸுங்கிறது COTS, கட்ஸ் எல்லாத்துலேயுமே சரியாக தான் இருக்குது. அடுத்து அக்ராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கங்க ACROSS அப்படின்னு சொல்லக்கூடியது அக்ராஸு, அதுவுமே தான் சரியாக இருக்குது. அடுத்து பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா POLITICAL பொலிட்டிக்கல். ஓகேவா? அதோடைய ஸ்பெல்லிங்கும் வந்து எல்லாத்துலேயும் சரியாக இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அப்படின்னா 4th இருக்கு பாருங்களேன். ஸோ 4th வந்து பார்த்தீங்கன்னா POLAன்னு கொடுத்துறாங்க. LI தான் வரணும். ஓகேவா? ஸோ LA வரக்கூடாது. ஸோ அதனால் 4th ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணப்படலாம். ஓகேவா? ஸோ அப்போ 4th ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் இருக்க 3 பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல், HISTORICAL, ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஸ்பெல்லிங் இது. ஸோ இதில் சரியாக இருக்கா? 2வதுலேயுமே சரியாக இருக்கிறது. ஓகேவா? 3வது பார்த்தீங்கன்னா 3வதுலேயும் சரியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறது. ஓகே. கம்யூனிட்டி COMMUNITY. ஓகே. அதான் கம்யூனிட்டி இங்கேயும் சரி, செகண்ட்லேயும் சரியாக தான் இருக்குது. ஓகே. 1வது 2வதுல சரியாக இருக்கிறது. அடுத்து 3வது பாருங்கள். கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 M வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 M தான் வந்து வந்திருக்கு. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே 2 M வரணும், இங்கே 1 M தான் வந்திருக்கு. ஸோ அதனால் 3rd ஆப்ஷன்ஸும் எலிமினேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ 3rd ஆப்ஷன்ஸும் வராது. 3rd ஆப்ஷன்ஸ் ஏன் வராதுன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல 1 M தான் வந்திருக்கு, 2 M வரணும். அப்போ மிச்சம் நம்மகிட்ட 1வது 2வது அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்கணும், கம்யூனிட்டிக்கு அப்புறம் ANT ரெண்டுமே சரியாக எடுத்து கல்ச்சுரல். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் அப்படிங்கிறது தான் ஸ்பெல்லிங் என்னன்னா CO, ஆல்ரெடி நம்ம மேலே போட்டிருக்கோம் அதே தான். இந்த ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா?
ஆர்ஏஎல் கல்ச்சுரல் ஏஎல்னு வரணும். இங்கே வந்து இஎல்னு வந்துருக்கு ஓகேவா. ஸோ அதனால் இது வராது ஓகேவா. ஸோ ஏஎல் தான் வரணும். இஎல் வந்துருக்கு ஒன்றாவது ஆப்ஷன்ஸில். அதனால் ஒன்றாவது ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இது சரியான ஒன்று ஓகேவா. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து இதில் நோ ஸ்பெல்லிங் எரராக இருக்கக்கூடியது வந்து இருக்குது. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக எரர் பார்த்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஓகேவா. ஸோ கம்யூனிட்டியில் ஒரு டபுள்யூஎம் ஒரு எம் வந்துச்சு. ஒரு கல்ச்சுரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ வந்துருந்துச்சு ஓகேவா. ஸோ அது பார்த்தோம் ஓகேவா. இந்த மாதிரியான 2-3 எரர் பார்த்து நம்ம எலிமினேட்டு பண்ணியிருக்கோம் ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சரியானது வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க அதுதான் வந்து சரியாக எந்த ஒரு எரரும் இல்லாமல் இருக்கிறது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ டேஷ் வேரன் அண்ட் வாஸ் கெட்டிங் இன் டு கேரேஜ் பட் ஃபெயில்ட் ஹென் கிளான்ஸ் அட் ஹேர் ஒன்ஸ் மோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு தான் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேவா. எஸ் ஹீங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல வெர்பு தான் வந்து வரணும். ஸோ முதல்ல மற்ற அந்த டேஸை தவிர மற்றதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்ன்றது வாஸ் V4 அப்படின்ட்டு இருக்கா. அப்போது இது வந்து இது V4 ஓகேவா. ஸோ அப்போது வாஸ் ப்ளஸ் V4 அப்படிங்கிறப்போ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து வெர்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் தான் வரணும் ஓகேவா. ஸோ அப்போது இங்கே செட்டு ஆஸ்குடு அட்ஜஸ்டு பெக்குடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ அப்போது ஹீ டேஷ் பேர்டன் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தா என்ன வாங்குவான் ஓகேவா. ஸோ பேர்டன்ங்கிறது வந்து இது பண்ணுறது ஓகேவா. ஸோ அப்போது நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா செட் அதாவது சொல்லியிருக்க மாட்டான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து ஆஸ்குடு ரெண்டும் எதுவும் வராது. ஓகே அட்ஜஸ்டு ஓகே. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறான்னு சொல்லுவாங்களா அதுவும் வராது ஓகேவா. இப்போ இந்த இடத்துல எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்டுன்னு தான் வரும் ஓகே. ஸோ ஹீ பெக்டு பண்ணுறான் அண்ட் ஹி வாஸ் கெட்டிங் அட் தி கேட் இன் டு த கேட்ரேஜ் பட் ஃபீல்டு த கிளான்ஸ் அட் ஹேர் ஒன்ஸ் மோர் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல இது பண்ணால் பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஓகே. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். பெக்டு அப்படிங்கிறது தான் வந்து வரும். ஸோ ஹீ பெக்டு போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க பெக்டு அப்படிங்கிறது தான் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த part of the given sentence that has an error. If there are no error, choose no error ஓகேவா. ஸோ இதில் என்ன வரும் my cousin's watch is more elegant ஓகே. ஸோ my cousin's watch is more elegant than your old watch ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட கசினோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட அதாவது 2 இதை கம்பேர் பண்ணுறாங்க ஓகே. அவ்வளோதான். ஒன்னோட ஓல்டு வாட்சை விட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அதாவது ரொம்ப அழகாக இருக்குது ஓகேவா. எலகண்ட் அப்படிங்கிறது அழகானது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வார்த்தை. எலகண்ட்ங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங் தெரிஞ்சுங்க ஓகே. ஸோ அழகானது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ரொம்ப அழகான மோர் எலகண்ட் அப்படின்னா ரொம்பவும் அழகானது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. எலகண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு சினானிம்ஸ்லையுமே சில எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ எலகண்ட் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது ஓகேவா. ஸோ அதனால் எலகண்ட் அப்படின்னா அழகானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துன்னா சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம் ஓகே. ஸோ ஏன்னா பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரியும் அழகானது அப்படின்னு. பட் எலகண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து புதுசாக இருக்கலாம்ல. எஸ். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான மீனிங்கில் இருக்கக்கூடியதான் வேறு புதுசான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போதைக்கு நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரரை தான் பார்க்குறோம். இருந்தாலுமே எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்கணும் புரியும். இப்போ மோர் எலகண்ட் அப்போ இதில் வந்து என்ன கேட்டால் நம்ம எரரை தான் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ இதில் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒன்று தான் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு எலகண்ட் வந்துன்னா 2 இங்கே டேன்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை கம்பேர் பண்ணும்போது தான் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸில். இப்போ மோர் எலகண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா சரியான ஒன்று தான் ஓகே. ஸோ எலகண்ட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மோர் எலகண்ட் இப்போ மோஸ்ட் எலகண்ட் அப்படின்னு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தப்பு ஓகேவா. ஸோ இங்கே வந்து மோர் எலகண்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து போனால் எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா இங்கே மேட்ரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நோ எரர் அப்படிங்கிறதே சரியான ஒன்று தான் ஓகேவா. ஸோ ஏன்னா எந்த ஒரு இதுலையுமே எரர் கிடையாது ஓகே. இப்போ வந்து மை கசின் அப்படிங்கிற ஒரு வந்துனா கசின்ங்கிறது சிங்குலர் அப்போ இஸ்ங்கிறது வரலாம் ஓகேவா. ஸோ அப்போ இந்த விஷயமே வந்துனா மை கசின்ஸ் வாட்ச் அப்படிங்கிறது ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ இது சிங்குலர் தான் ஓகேவா. ஸோ அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இஸ் வரலாம். மோர் எலகண்ட் ஓகேவா. ஸோ இங்கே இந்த மோஸ்ட் வந்துருந்துச்சுன்னா தப்பு தான். அதாவது வெறுமனை எலகண்ட் வந்துருந்தாலும் தப்பு ஓகேவா. ஸோ ஏன்னா இங்கே 2 இதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து போனால் மோருங்கிறது சரியானதாக இருக்கும். டேனுங்கிறது இந்த இடத்துல தென் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் தப்பு ஓகேவா. ஸோ இந்த தேன் தான் வரணும். TAN வந்து தான் வரணும். அப்போ அவ்வளோதான் ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சரியான ஆன்சர் நோ எரர் தான் ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் தட் கிவன் blank அதாவது ஃபில்லிங் த blank தான் டேஷ் எ பைட் அண்ட் டெல் மீ ஹவு இட் இஸ் ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து போனால் விருந்தாளியாக போயிருந்தோம்னு வச்சிங்களேன்.
இங்கே சொல்லுவாங்களா? ஸோ ஸ்வீட்ஸ்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு சொல்லுவாங்களா? அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரியான ஒன்று தான் ஓகேவா. ஸோ இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மூவி சீனே வருதுன்னு வச்சுங்களேன், இங்கெல்லாம் பாரில் இருக்க மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் டைலாக் தான் இது. என்ன சொல்லுவாங்கன்னா, டேஷ் ஏ பைட் அண்ட் த டெல் மீ ஹவ் இட் இஸ் ஓகேவா அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மேக்னு வருமா, கெயின் வருமா, டேக்னு வருமா, கீப்னு வருமா ஓகேவா. ஸோ எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அப்போ டேக்குங்கிறது தான் சரியான இருக்கும் ஓகேவா. ஸோ டேக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும் ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் அந்த 2 விஷயத்தை நான் முதல்ல சொன்னேன் ஓகேவா. ஸோ எடுத்து சாப்பிடுங்க தானே சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒன்று தான். அப்போ டேக் எ பைட் அண்ட் டெல் மீ ஹவ் இட் இஸ் அப்படிங்கிறது தான் சரி. அப்போது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல இருக்க டேக் அப்படிங்கிறது தான் வரும் ஓகே. புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் மோஸ்ட் அப்ரிஷியேட்டிவ் ஃபில்லிங் இந்த பிளாங்க். மறுபடியும் ஒரு ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸ் தான். எதுக்கு இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அதனால் அது தெரிஞ்சுக்கிறங்க. எ லார்ஜ் டேஷ் ஆஃப் த எல்டர்லி பீப்புள் லிவ் அலோன் ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான பீப்புள் வந்து தனியாக தான் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அந்த மக்கள் அதிகமானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல வேல்யூன்னு வருமா, குவான்டிட்டின்னு வருமா, நம்பர்னு வருமா, கெப்பாசிட்டின்னு வருமா ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா. சப்போஸ் என் லார்ஜ் அப்படிங்கிறதுக்கப்புறம் வந்து வேல்யூ வருமா, குவான்டிட்டி வருமா, நம்பர் வருமா, கெப்பாசிட்டி ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் தான் சொல்லலாம் ஓகே. ஏன்னா இங்கே பீப்புள் அப்படிங்கிறவங்களை குறிக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர்ஸுங்கிறது தான் வரும். அப்போது எ லார்ஜ் நம்பர் ஓகேவா. ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் எல்டர்லி பீப்புள் லிவ் இன் அலோன் ஓகேவா. ஸோ இப்போது லார்ஜ் ஓகேவா. அதே மாதிரி லாட்டு இதுகளுக்கு முன்னாடி வந்து ஏங்கிற ஒரு ஆர்டிக்கல் தான் வரணும் ஓகேவா. ஸோ இது சில இடத்துல வந்து த லாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல தேங்கிறது தப்பு தான் ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் இருக்குல்ல, அதில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜுன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்துன்னா லார்ஜுங்கிறது தான் வரணும் ஓகேவா. ஸோ த லார்ஜுன்னு வரக்கூடாது, அண்ட் லார்ஜுன்னு கூட வந்துன்னா வரக்கூடாது ஓகே. தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் எல்டர்லி பீப்புள் லிவ் இன் அலோன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் அட் ஏ ஃபாஸ்ட் ஒன் ஓகே. ஃபுல் அட் ஏ ஃபாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க ஐடியம். ஸோ அப்போ ஃபுல் அட் ஏ ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன? ஸோ இங்கே ஆப்ஷன் 1 டு ஹெல்ப் சம்மோன் அர்ஜென்ட்லி, ஆப்ஷன் 2 டு ப்ரொடியூஸ் சம்திங் தட் இஸ் நீடட், ஆப்ஷன் 3 டு அட்ஜஸ்ட் இன் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஓகே, ஆப்ஷன் 4 டு ரிசீவ் சம்மோன் ஓகேவா. ஸோ அப்போ அதாவது அர்ஜென்ட்டாக ஒருத்தர் ஹெல்ப் கேட்குற மாதிரி தான் ஆப்ஷன் 1 இருக்குது ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொடியூஸ் சம்திங் தட் இஸ் நீடட் ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையை வந்து பார்த்தீங்கன்னா டக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறது. ஆப்ஷன் 3 டு அட்ஜஸ்ட் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஓகே. ஸோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அதுதான் சொல்கிறது. ஆப்ஷன் 4 டு ரிசீவ் சம்மன் ஓகே, ஒருத்தவங்க ஏமாத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஓகே. ஸோ அப்போது இதில் வந்து ஃபுல்லியாக ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சரியான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, டு டிசீவ் தான் சம்மன் ஓகே. ஸோ டிசீவ் அப்படிங்கன்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம் ஓகே. ஸோ ஃபுல்லியாக ஃபாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ நம்மளை ஏமாத்துறவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக பொறுமையெல்லாம் ஏமாற்ற மாட்டேன். டக்குன்னு இப்போ திருட்டுமே இருந்தால் நமக்கு தெரியாமல் டக்குன்னு திருடிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓகே. ஸோ திருடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிசீவ் தான் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அப்போது நம்ம ஏமாத்துறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃபுல்லியாக ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டு டிசீவ் சம்மன் அப்படிங்கிறது தான் சரியான மீனிங்காக தான் இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், சூஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆன்சர் த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கேன் மேக் ஃப்ரெஷ் காஃபி இஃப் யூ டிட் லைக் சம் ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரலாம், அதாவது இந்த சென்டென்ஸில் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குன்னா இதுதான் இதாக இருக்குல்ல ஓகேவா. இதுதான் ஃப்ரெஷ் வரைக்கும் இது வரைக்கும் வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து எதுவும் எரர் இருக்கா அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே. ஐ கேன் மேக் ஓகேவா. ஸோ ஐங்கிறது சிங்குலர், இப்போ கேன்ங்கிறது சரியானதுனா ஐ கேன் மேக். கேன்ங்கிறதுனா சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும் ஓகேவா. ஸோ அது வந்து பாஸ்ட்டு ப்ரெசன்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் அதில் மட்டும்தான் வந்து மாறுபடும் தவிர இங்கே கேன்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடலில் வரும்பொழுது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல்லாம் ஃபார்ம் கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ ஐ கேன் மேக் ஃப்ரெஷ். ஏன் இந்த விஷயம் சொன்னேன்னா நிறைய பேருக்கு அதுலேயுமே ஒரு சந்தேகம் இருக்கலாம், அதனால தான் சொன்னேன். ஐ கேன் மேக் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் காஃபி இஃப் யூ டிட் லைக் சம் ஓகேவா. அதாவது என்னென்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காஃபி மேக் பண்ண போகிறேன். இப்போ உனக்கு எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களே, அதுதான் அதில் எதுவும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களே, உனக்கு எதுவும் கொஞ்சம் வேணுமா. இப்போ நான் காஃபி போட போகிறேன், வீட்டில் கூட கேட்பாங்களா, காஃபி போட போகிறேன் உங்களுக்கு எதுவும் கொஞ்சம் வேணுமா, காஃபி வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா,
இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். நான் அதுதான் ஃப்ரெஷ் காப்பி வந்து நான் மேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதுவும் காப்பி கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்கிறது தான். ஸோ அப்போது இதில் சரியானது எது வரும், சரியானது எது வரும், சரியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ எந்த ஒரு எரருமே கிடையாது அண்டர்லைன் பண்ணப்பட்டதில். ஐ கேன் மேக் ஃப்ரெஷ். சில இடத்துல வந்து ஐ கேன் மேடுன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஐ கேன் மேடுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா இது தப்பாக தான் இருக்கும். ஐ கேன் மேக் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, ஸோ ஐ கேன் மேக் அப்படிங்கிறது இப்போ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா மேடு ஓகேவா, ரெண்டு மேடு ஃப்ரெஷர் ஓகேவா. ஃப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பேர் பண்ணும்போது வரலாம். ஓகே, ஸோ இங்கே வரக்கூடாது. கேன் மேட் ஃப்ரெஷஸ்ட் இதுவுமே வந்து கம்பேரிட்டிவ் தான். ஓகே, ஸோ ஒரு இது மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன் மோஸ்ட்டாக. அப்போ அதை மட்டும் சொல்கிறப்ப வந்து வரும். அப்போ இதுவும் வராது. ஓகே, ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. சாரி, நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் வரும். ஓகேவா, இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை. சுட் மேக்ஸ் தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷர். எதுக்கு முதல்ல கேன் பற்றி சொன்னேன் அப்படின்னா இங்கே சுட்டுங்கிறது வந்து கண்டிஷன் சொல்கிற மாதிரி தான் வரும். அப்போ கண்டிஷன் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்துச்சு இல்லை இஃப், அப்புறம் இந்த சுட்டு தேவையில்லாமல் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து இதுவும் வராது. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியானது. இதில் வந்து பார்த்தா எந்த ஒரு எரரும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி அந்த கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எதுவும் எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகங்களோ அல்லது வேறு எந்த கிளாஸஸும் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.